convincing victory for Team India in first T20. Now second T20 is shift to our Chepauk match in the Varam Stadium. So let's see the preview of India vs England second T20. So first T20 la pathina vandu oru blistering knock from Abhishek Sharma and then Varun Chakravarti extraordinary bowling spell la pathina England team all totally back foot ku poitanga appadina sollணும். Especially pathina batters vandu totally struggle. Josh Butler, apart from Josh Butler, other batters are totally struggle against our Indian spinners. So Varun Chakravarti வந்து extra over 3-5 எடுத்து மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன்ஸ் வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு செகண்ட் ஹோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா கேகேஆருக்காக இங்கே நிறைய மேட்சஸ் ஆடி இருக்கார். ஸோ அதை பேஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் இட்ஸ் செகண்ட் ஹோம் ஃபார் வருண் சக்கரவர்த்தி. இஸ் தென் அ பிரில்லியன்ட் ஜாப் ஃபார் டீம் இந்தியா. அண்ட் அட் த சேம் டைம் இந்தியன் டீமில் அபிஷேக் சர்மாவோட நாக்கை நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா ஃப்ரம் 2020-24 ஐபிஎல்லேருந்து லைக் லாஸ்ட்டாக வந்து அந்த சவுத் ஆஃப்ரிக்கா சீரிஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவோட பேட்டிங் வந்து டே பை டே இம்ப்ரூவ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. அதுவும் ஹார்ட் ஹிட்டிங் பேட்டராக ஒரு ஓப்பனிங்கில் வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. லைக் அந்த ஜிம்பாப்வே சீரீஸில் ஆரம்பித்த அவரோட ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா சீரிஸ் வரைக்கும் அது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு நம்ம போகணுங்கிறது நம்ம ஜஸ்ட் நம்ம வெயிட் பண்ணி தான் பண்ணோம். ஆல்ரெடி நான் ப்ரிவ்யூலேயே நான் சொல்லியிருந்தேன், நான் T26 ப்ரிவ்யூலே இட்ஸ் எ ட்ரையல் அண்ட் எரர் ஃபார் அப்கமிங் T20 வேர்ல்ட் கப். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து T20 இந்தியாவில் நடக்கிறதுனால ஸோ இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா நமக்கான ஸ்குவாட்ஸ் பிளேயிங் லெவனுக்கான காம்பினேஷன்ஸ் என்னன்னு இப்போட்டிலே வந்து டீம் மேனேஜ்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அபிஷேக் சர்மாவோட ஒவ்வொரு இன்னிங்ஸும் ஒவ்வொரு நாக்கும் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் டீம் இந்தியா. அபிஷேக் சர்மா ஆல்சோ. அண்ட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போது வந்திருக்கிற ஒரு இது அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு ஆங்கிள் இன்ஜுரி மேபி டவுட்ஃபுல்லுங்கிற மாதிரியான சம் நியூஸஸ் வருது. ஸோ அது எந்த அளவுக்கு நம்ம ட்ரஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல. இன்கேஸ் அந்த மாதிரி நல்லா அபிஷேக் சர்மா இஸ் டவுட்ஃபுல் ஃபார் செகண்ட் டி இன் பிளேஸ் ஆஃப் அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா ஒரு த்ரூ ஜுரலுக்கான சான்சஸ் தான் நிறைய இருக்குது. ஆர் மேபி ஒரு வாஷி கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ யார் ஓப்பன் பண்ண வேணும், மேபி சஞ்சு சாம்சன் வாஷிங்டன் சுந்தர் கூட ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் ஆல்ரெடி டிஎன்பிஎல்ல வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஆஸ் அ ஓப்பனர். 2017 பார்த்தீங்கன்னா he was a leading run getter in TNPL. he was played for Jones 2T Patriots. 2T Patriots சீசன் பார்த்தா வாஷிங்டன் ஒரு பிரில்லியன்ட் நாக் ஆடினார். எஸ்பெஷலி சென்னையிலலாம் கூட ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஆஃப் செஞ்சுரி அடித்தார் அகேன்ஸ்ட் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். ஸோ மேபி அபிஷேக் சர்மா ஆடாத பட்சத்தில் மேபி வாஷி ஆல்சோ இஸ் குட் சாய்ஸ் இன் ஓப்பனிங் அலாங் வித் சஞ்சு சாம்சன். மேபி த்ருவ் ஜுரல் ஆடினா ஓப்பனிங் ஆடுவாராங்கிறது கொஞ்சம் கொஸ்டினபிள். இன்கேஸ் த்ருவ் ஜுரல் ஆடுற மாதிரி இருந்தால் மேபி ஒரு சஞ்சு சாம்சன் ஒரு சூரியகுமார் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் ஆடுற மாதிரி இருக்கிற பட்சத்தில் மேபி வாஷி ஷுட் குட் சாய்ஸ் ஃபார் ஓப்பன் அலாங் வித் சஞ்சு சாம்சன். ஸோ லெட்ஸ் சி த பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபார் போத் டீம். ஸோ இங்கிலாந்து வந்து பிளேயிங் 11 இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க செகண்ட் T20க்கு. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா கஸ் அட்கின்சனுக்கு பதிலாக ஒரு பைடன் கேஸை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு இருக்கும். ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை இந்தியன் டீம் பொறுத்தவரைக்கும். ஸோ இந்தியன் டீம் ஆல்மோஸ்ட் பெருசாக சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு வின்னிங் காம்பினேஷன்லேருந்து வரதுனால சேஞ்சஸ்க்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். பட் அட் த சேம் அபிஷேக் சர்மாவோட இன்ஜூரியாக சொன்னதால மேபி அபிஷேக் சர்மாவுக்கு பதில் ஒரு மேபி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிற ஒரு போகிற பட்சத்தில் மேபி வாஷிக்கு போகலாம். அதர்வைஸ் ஒரு த்ரூ ஜுரலுக்கு போக சான்ஸ் இருக்குது. ஸோ யார் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் போகிறோம். அண்ட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஹவு டு பேஸ் பால் ஹேண்டில் அவர் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் இட்ஸ் எ வெரி பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஏன்னா செப்பாக் விக்கெட் ஒரு பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் ஒரு சரியான ஒரு டேர்னிங் ட்ராக். ஏன்னா ஸ்பின்னர்ஸ்னு வந்தாலே கொஞ்சம் ஆப்போசிட்டில் இருக்க எவ்வளோ பெரிய பேட்டர்ஸ் வந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. நம்ம வந்து ரொம்ப வருஷமாக பார்த்துருக்கோம். ஐபிஎல்லையாக இருக்கட்டும் இன்டர்நேஷ்னலாக இருக்கட்டும், லைக் ஸ்பின்னர்ஸ் கேன் வின்னர்ஸுங்கிற மாதிரி தான் இந்த ஒரு செப்பாக் விக்கெட் பொறுத்து இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்தியன் டீமில் பார்த்தா ஒரு 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. வருண் சக்கரவர்த்தி, அக்சர் பட்டேல் அண்ட் ரவி பிஷ்னாய். மேபி ஒரு வாஷி வந்து திடீர்னு ஒரு 4 ஸ்பின்னர்ஸ் ஆகிடுச்சுன்னா ஸோ ஒரு ஹாரி ப்ரூக், லியம் லிவிங்ஸ்டன், ஜோஸ் பட்லர், ஒரு பென் டக்கெட், ஜேக்கப் பெத்தல் மாதிரியான ஒரு ஸ்டார் ஒரு பிக் ஹிட்டர் பிளேயர்ஸ்லாம் வந்து நம்ம இந்தியன் ஸ்பின்னர்ஸ் ஒரு செப்பாக் விக்கெட்டில் எப்படி ஆடுவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கொஸ்டினாக தான் இருக்குது. அந்த சேம் இங்கிலாந்து டீம்லேயே பார்த்தா ஒரு பெரிய ஸ்பின் அட்டாக் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் அடில் ரஷீத் தவிர ஒரு லியம் லிவிங்ஸ்டன் வந்து ஒரு நல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு ஒரு ஆஃப் ஸ்பின்னராகவும் ரைட் ஹேண்ட் ஒரு லெக் ஸ்பின்னராகவும் போடுவார். பட் அது எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட்ஃபுல் கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியலனா ஒரு ஃபுல் டைம் ஸ்பின்னர் அடில் ரஷீத் மட்டும்தான் இங்கிலாந்து டீமுக்காரரு. ஒரு செகண்ட் ஸ்பின்னர் இந்த மாதிரி யாரும் இல்லை, மோஸ்ட்லி சீமர்ஸை வச்சு தான் போயிருக்காங்க.
ஸோ வந்து அது இங்கிலாந்து டீம் பொறுத்த வரைக்கும் இன் செப்பாக் விக்கெட்லேருந்து ஒரு பெரிய ஒரு மைனஸாக தான் நான் பார்க்குறேன். ஸோ லெட்ஸ் see guys. ஸோ பிஃபோர் ஒரு 2018 அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் T20 வந்து செப்பாக்கில் நடக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் தான் லாஸ்ட்டாக ஒரு T20 சீரிஸ் நடந்துச்சு ஒரு மேட்ச். அதில் பார்த்து இந்தியா வந்து அந்த லாஸ்ட் பால் வரைக்கும் போய் வின் பண்ணியிருப்பார். ஷிகர் தவான் ஒரு 95 ஒரு நாக் நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஒரு 6.5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு T20 மேட்ச் வந்து செப்பாக்கில் நடக்குது. ஸோ இட்ஸ் a big treat for சென்னை ஃபேன்ஸ்.